Good morning, Champion. This is Professor Austin from Government College of Technology. I am investing in Vivesh along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லைன்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் பார்க்கறோம். அதுல அக்யூரேசினா என்ன சொல்றாங்க? அக்யூரேசினா ரிப்பீட்டபிலிட்டி அப்படி சொல்றாங்க. க்ளோஸ் டு தி வேல்யூ. அக்யூரேசினா க்ளோஸ்னஸ் டு ட்ரூ வேல்யூ. பிரிசிஷன்னா ரிப்பீட்டபிலிட்டி அப்படி சொல்றாங்க. அக்யூரேசினா ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸா இருக்கதா அக்யூரேசி, பிரிசிஷன்னா ரிப்பீட்டபிலிட்டின்னு சொல்றாங்க. காலிப்ரேஷன் என்னன்னு சொல்றாங்க? கரெக்டிங் ஆஃப் மெஷரிங் டிவைஸ் பை known value of or act of widely used in industries அப்படி சொல்றாங்க. காலிப்ரேஷன்னா செட்டிங் கரெக்டிங் ஆஃப் மெஷரிங் டிவைஸ் பை a known value, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ வச்சுக்கிட்டு அதை செட் பண்றது தான் வந்து காலிப்ரேஷன் சொல்றாங்க. இல்ல ஆக்ட் ஆஃப் வைட்லி யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படி சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றத வச்சு நம்ம செட்டிங் அண்ட் கரெக்டிங் பண்றாங்க அப்படி சொல்றாங்க. ட்ரிஃப்ட்னா ஸ்லோ சேஞ்ச் ஆஃப் மெட்ராலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்றாங்க. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்லோ சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்லோ சேஞ்ச் ஆஃப் மெட்ராலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெஷரிங் தான் ட்ரிஃப்ட்ன்றாங்க. ரிசொல்யூஷன் என்ன சொல்றாங்க? ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் ஆஃப் மெஷர்ட் குவாலிட்டி அப்படிங்க. ரிசொல்யூஷன்னா ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் ஆஃப் மெஷர்ட் குவாலிட்டியை நம்ம ரிசொல்யூஷன் சொல்லிட்டு செல்லமா கூப்பிடுறோம். அடுத்தது நம்ம சென்சிட்டிவிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் இன் த வேல்யூ ஆஃப் மெஷர்ட் வேல்யூ varies to which the instrument respond in sensitivity. இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஸ்பாண்ட் சின்ன மாற்றத்தை கொடுத்தா அது இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா சென்சிட்டிவிட்டி. ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் இன் த வேல்யூ ஆஃப் த மெஷர்ட் வேல்யூ வேரியபிள்ஸ் டு விச் த இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஸ்பாண்ட், அதான் வந்து சென்சிட்டிவிட்டி சொல்றாங்க. நம்ம சின்னதா நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணா அதனால அதுக்கு நடந்தது. ரூல் ஆஃப் 10 to 1 ரூல் அப்படின்னா என்ன? The discrimination of the measuring instrument should divide the tolerance of the characteristic to measured into the 10 part அப்படிங்கிறாங்க. Or the gauge or measuring instrument should be 10 times as accurate as characteristics to be measured. 10 தல ராவணன் கேள்விப்பட்டோம்ல, அதாவது நம்ம வந்து என்னன்னா கேஜ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 10 மடங்கு அக்யூரேட்டா இருக்கணும். எதை மெஷர் பண்ண போதோ அதை விட 10 மடங்கு அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்றோம். இல்ல டிஸ்கிரிமினேஷன் ஆர் ரெசொல்யூஷன் ஆஃப் தி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் should be divide the tolerance of character to be measured to the 10 part அப்படி சொல்றாங்க. சோ ரெண்டு விதமா சொல்றாங்க. இன்னைக்கு என்ன பெஸ்ட் டிவைஸோட சேர்ந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லைன்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கத்துக்கிட்டோம். அப்புறம் அதில் அக்யூரேசினா என்னன்னு கற்றுக்கிட்டோம், ப்ரிசிஷனா என்னன்னு கற்றுக்கிட்டோம், கேலிப்ரேஷன்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம், ட்ரிஃப்ட்னா என்னன்னு கற்றுக்கிட்டோம், ரிசொல்யூஷன் என்னன்னு கற்றுக்கிட்டோம், சென்சிட்டிவிட்டினா என்னன்னு கற்றுக்கிட்டோம், அப்புறம் ரூல் ஆஃப் 10 to 1 ரூல் கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் கற்றுக்கிட்டா பெஸ்ட் இன் தி பெஸ்ட். தேங்க்யூ.